வரலாறு திரும்புகிறது. அவ்வளோதான். 3 எழுத்து மந்திரம் ஆட்சியை பிடிக்கும். தேர்தல் நெருங்க இந்த சாயங்கள் வந்து அகற்றப்படும். எல்லாரும் விமர்சனம் வைக்கிறது எல்லா ரசிகர்களாக இருக்காங்க, அவங்க தொண்டர்கள் கிடையாது அப்படின்ட்டு விமர்சனம் வைக்கிறாங்கல்ல. இப்போ ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன பசங்க இருக்காங்க சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிட்டால் எனக்கு வந்து இப்போ ஒரு 28 வயசு ஆகுது. 28 வயசு. நான் வந்து 25 வயசுலேயே வந்து ஆளுங்கட்சி திமுக அதிமுக இருக்கிற காலகட்டங்கள்லேயே நான் வந்து மாமன்ற எலெக்ஷனில் போட்டிடுறேன், விஜயோட ஃபோட்டோ மட்டும் போட்டு. அப்போ கூட எல்லாம் கேட்டாங்க, விஜய் அரசியலுக்கு வருவாரா? எல்லோரும் வீட்டுக்கு நான் வருவார், கண்டிப்பாக அவர் வருவார், நம்மளுக்கான இதை செஞ்சு கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி நான் அன்றைக்கே கொடுத்தேன். அதுக்கப்புறம் அண்ணன் இன்றைக்கி 2024 கட்சி ஆரம்பிக்க ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. என்ன மாதிரி ஒரு பல லட்ச இளைஞர்கள் வந்து ஒரு முன்னேற்றத்துக்கான கொண்டு போவார். அண்ணனை நம்புகிறோம், அண்ணன் வருவார், எல்லாம் செஞ்சு கொடுப்பாரு. எல்லாமே வாக்காக மாறும். ரசிகருக்கும் தொண்டனுக்கும் ஒன்றும் வேறு வித்தியாசம் கிடையாது. 1996 ரஜினிக்கு இதே வாய்ப்பு இருந்துச்சு. ரஜினி அதை விட்டுட்டார், அந்த வாய்ப்பை விட்டுட்டார். அந்த நேரத்தில் வந்து வெற்றி யார் பெறணும் அப்படின்ற நிர்ணயிக்கிற இடத்துல ரஜினிகாந்த் 1996 அதே 20 வருஷம் கழிச்சு, இப்போ 30 வருஷம் கழிச்சு அதே சூழ்நிலை, அதே வரலாறு திரும்புகிறது. அவ்வளோதான். 3 எழுத்து மந்திரம் ஆட்சியை பிடிக்கும். இப்போ இன்னொரு கொஷின் என்ன அப்படின்னா, சில தாவேகா தொண்டர்கள் வந்து ரொம்ப ஹார்ஷாக வந்து இந்த நாங்கள் போன சர்வேயில் வந்து சில இஸ்லாமியர்கள் வந்து டிஎம்கே ஆதரவுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ், சோஷியல் மீடியா பக்கத்துலேயே வந்து சில தாவேகா தொண்டர்கள் என்ன மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, இஸ்லாமியர்கள் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க, ஏன்னா இந்த மாதிரி டைமில் அவங்களை அரவணைச்சு போகிறது தானே சரியான இதாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் தாவேகா தொண்டர்களுக்கு எதாவது அட்வைஸ் சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லை, அண்ணன் வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அண்ணன் வந்து ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணுறாங்க, ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறாங்க. என்ன தெளிவுபடுத்துகிறாங்க அப்படின்னா வந்து மதத்தினாலையும் இனத்தினாலையும் நம்ம வந்து எப்போயுமே பிரிவினை இருக்கக்கூடாதுங்கிறத தெளிவுபடுத்துவாங்க. இப்போது ஒரு காலகட்டத்தில் ஒரு விஷயம் தப்பாக நடக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறவங்க தான் தலைவன். சரி பண்ணி அதுக்குண்டான என்ன ஏற்புடைய விஷயங்கள் செய்கிறவங்களோ அவங்கள தான். இன்றைக்கி எல்லாருமே அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருக்கோம். சில பேர், அதாவது அந்த தாவேகா தொண்டர்னு சொல்கிறோம்ல, அந்த தாவேகா தொண்டர் எதனால் எந்த விஷயத்தினால வழி நடத்தப்படுறான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. எல்லோரும் தப்பாக சொல்லிட முடியாதுல்ல. எல்லோரும் அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்கோம். தாவேகாங்கிறது ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக அமைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதில் வந்து சில சலசலப்புகள் ஏற்க தான் போகும். அந்த சலசலப்பு நம்ம வந்து அது பார்க்க வேணாம், அதை விட்டுலாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவை என்ன, நம்மளோட ஒரு இஸ்லாமியர் நம்ம மக்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு என்னென்ன தேவை, அவங்க என்னென்ன கேட்குறாங்க, அவங்களோட கோரிக்கை என்ன, அதை ஏற்று அவங்களுக்கு உண்டான சிட்டம் போக்குவரத்து அதை நம்ம செஞ்சு கொடுப்போம். ஏன்னா அவங்க நம்ம கூட தான் வாழ்கிறாங்க, நம்ம கூட தான் இருக்காங்க போது அது ஏன் அந்த பிரிவினை அது கிடையாது அப்படிங்கிறது என்னோட இல்லை. பிரிவினை ஓகே, பட் இஸ்லாமியர்கள் வந்து டிஎம்கேக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகவே வந்து சில வெறுப்பு கமெண்ட்டுகள் வருதுல்ல. இதில் வந்து நீங்கள் தாவேகா தொண்டர்கள் வந்து இந்த மாதிரி அவங்க அரவணைச்சு போகணும், அவங்களுக்கு உண்டான நாம் எடுத்து சொல்லணும் கட்சியை பற்றி அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் நீங்கள் கொடுக்கணும். அது கண்டிப்பாக அண்ணன் தலைவர் அடுத்தடுத்து நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறீங்க. அது மாதிரி என்னென்ன கலந்தாய்வு பண்ணுறோம் அப்படின்னு நாங்கள் வந்து மாநில பொதுச் செயலாளர் அவர்கள்ட்டையும் நாங்கள் நிறைய விஷயங்கள் தெரியப்படுத்தியிருக்கோம். எங்கள் மாவட்ட செயலாளர்களையும் நாங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. என்ன நம்ம வந்து பேக்கப் பிளான் வச்சுருக்கோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. தேர்தல் நெருங்க இந்த சாயங்கள் வந்து அகற்றப்படும். இந்த சாயம் பூசப்படுறது அகற்றப்படும். ஒரு தலைவன் வருகிறான்னு ஒரு தலைமுறை மாறுகிறது. அதை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கோ. அவர் வந்தோன்னு அவர் செஞ்சு கொடுத்துருவார், எல்லாமே செஞ்சு கொடுத்துருவார். எல்லாருக்கும் சமம் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு. அதை வந்து உருவாக்கக்கூடிய நேரத்தில் வந்துட்டோம். அவர் சொல்லிட்டார், தமிழ் தேசியமும் திராவிடமும் 2 கண்கள். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச வந்து வயது முதிர்ந்த இஸ்லாமிய தோழர்களை வாப்பா எல்லாமே நம்ம வாங்க போப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டு பழகிட்டு இருக்கோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்து பழகி அந்த ஒரு விஷயத்தில் அவங்களால இப்போ ஒரு விஷயத்தில் ஊறி போனவங்களை வந்து நம்ம வெளியில் கொண்டு வர முடியாது. மாற்றத்துக்காக உள்ளவங்களை மட்டும் தான் நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியுமே தவிர அவங்க வந்து ஆண்டாண்டு காலமாக அதில் இருக்கிறவங்கள போயிட்டு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தான் நாங்கள் பர்சன்டேஜ் லெவலில் கொண்டு வந்தாச்சு. யங்ஸ்டர் பர்சன்டேஜ் ஒரு 45 பிலோ ப்ளஸ் பெண்களோட ஓட்டு. இது நம்மளுக்கு வந்து ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் மாற்றத்துக்கான வழிவகுக்கும்.